சிவகங்கையில் கைதி மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சிவகங்கையில் குற்ற வழக்கில் பிடிபட்ட கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. காவலர்கள் அடித்து கொன்றுவிட்டதாக குடும்பத்தினர் புகார் கூறியதால் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகாஷ் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் அவர்களது உறவினர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தகராறு காரணமாக இருவரை அரிவாளால் வெட்டியதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்ட ஆகாஷ் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவர்களது குடும்பத்தினர் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. காவலர்கள் அடித்து கொன்றுவிட்டதாக குடும்பத்தினர் புகார் கூறியிருந்தனர். தொடர்ந்து ஆகாஷின் உடலை வாங்க மறுத்து மறியலிலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இருசக்கரம் வாகனம் மோதியதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் ஆகாஷ் டெல்வின் தேடப்பட்டு வந்தார். அப்போது போலீசார் அவரை கைது செய்ய முற்பட்ட போது பாலத்தில் இருந்து தவறி விழுந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குடும்பத்தினர் காவலர்கள்தான் அடித்து கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தகராறு வழக்கில் கைது செய்யப்பட்டு உயிரிழந்த ஆகாஷ் டெல்சன் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.